எனக்கு அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சூர்யா அவர்கள் ரொம்ப ஓப்பனாக சொன்னார். நான் ரொம்ப உரிமையோடு கேட்குறேன், டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதுவும் மாதம் 300 ரூபாய் திட்டத்தை பற்றி பேசினார். மினிமமாக ஒரு கான்ட்ரிபியூஷனாக கூட நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது. எனக்கு அது கேட்பதில் எனக்கு எந்த தயக்கமோ கூச்சமோ எதுவுமே இல்லை. நான் ரொம்ப உரிமையாக கேட்குறேன், இங்கே பண்ணுங்க, நாங்கள் பண்ண நினைக்கிற விஷயம் பெருசு அப்படிங்கிறது. சூர்யா அப்படின்ற அந்த ஒரு முகம் எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அப்படின்ற பிம்பம் மற்றவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்குறாரு. அது மேலே எந்த விதமான அவர் முகம் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அது மட்டும் போதலை அப்படின்றது உண்மையும் கூட. அப்போ இங்கே எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு இணைச்சிக்கிட்டு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. தனிப்பட்ட முறையில் இப்போ நம்ம காலேஜுக்கு சொன்ன பதில் தான், நம்ம தனியாக போய் ஒன்று பண்ணிட முடியும்னா ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஆனால் எல்லாரையும் இணைச்சு எல்லாருக்குமே இந்த உணர்வையும் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்குன்றது. அப்போ எல்லாரையுமே இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது பாரமாக யாருக்கும் மாறிடக்கூடாது. அதனால தான் மாதம் 300 மாதிரியான விஷயங்கள், மாதம் 500, மாதம் 1000 அப்படின்ற இந்த விஷயங்கள். ஏன்னா இந்த இதோட கூட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு கணிசமான சப்போர்ட்டை நம்மளால் என்ஷோர் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த எல்லா அகரம் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நம்மளோட அப்சல்யூட் டிரான்ஸ்பரன்சி எல்லா விஷயத்தையுமே உடைச்சிட முடியும் நம்மளால். நம்ம ஒரு ரூபாய்க்கும் நம்ம இங்கே தெளிவான கணக்குகளும் தெளிவான விஷயங்களும், ஏன்னா எந்த இடத்துலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவான எந்த எக்ஸ்பென்சஸையுமே பப்ளிக் டொனேஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் எவால்வ் பண்ணது எல்லாருமே சேரணும்னா இங்கே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அப்படி கொண்டு வந்தது தான். அதை எவால்வ் பண்ண விஷயம் தான். 2017-18 தோணுச்சு. ஒரு யூஎஸ் ட்ரிப் ஒன்று பண்ணியிருந்தோம். அங்கே போய் நம்ம அங்கே இருக்கிறவங்கள ஒரு புலம்பெயர் தமிழர்களை மீட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருந்து அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜாக எவால்வ் ஆனது தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தது.